வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கோட ரிப்போர்ட் தான். ஆக்சுவலி லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தால் நம்ம எவ்வளோ புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி 1.5 lakh நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். அதாவது நான் 1 lakh நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னோடய கேபிட்டல் 1.5 lakhல வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், இல்லை உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். இந்த வீக் நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கலாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணல. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கண்டிப்பாக நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன், நான் எவ்வளோ வாங்குகிறேன், நான் எவ்வளோ விற்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து என்னோடய வியூவை நான் காட்டுறேன். நீங்கள் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணால் நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மண்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோஃபோர்ஸ் வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 1853 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். எக்ஸிட் பார்த்திங்கன்னா 1865 ரூபாய் செல் பண்ணிட்டோம். ஷேர் வந்து 30 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 55,590 ரூபா, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 300 ரூபா. அதே மாதிரி நம்ம ரிஃபெக்ஸ் வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 247 ரூபா, எக்ஸிட் பார்த்திங்கன்னா 257 ரூபா. ஷேர் வந்து 200 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 49,400 ரூபா, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2000 ரூபா. அதே மாதிரி ஏத்தர் வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 878 ரூபா, எக்ஸிட் பார்த்திங்கன்னா 885 ரூபா. ஷேர் பார்த்திங்கன்னா 50 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 43,900 ரூபா, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 350 ரூபா. அதேமாதிரி கெய்னஸ் டெக்னாலஜிஸ் வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 4,350 ரூபா, எக்ஸிட் பார்த்திங்கன்னா 4,377 ரூபா. ஷேர் வந்து நம்ம 10 ஷேர் வாங்கியிருந்தோம். நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 270 ரூபா. அதே மாதிரி மண்டேக்கு நம்மளுக்கு கிடைச்ச டோட்டல் ப்ராஃபிட் 2,920 ரூபா. டியூஸ்டே நம்ம வந்து ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 342 ரூபா, எக்ஸிட் பார்த்திங்கன்னா 350 ரூபா. டோட்டலாக நம்ம வந்து 150 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 51,300 ரூபா, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1,200 ரூபா. அதே மாதிரி பி ஃபோக்கஸ் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 213 ரூபா, எக்ஸிட் பார்த்திங்கன்னா 215 ரூபா. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 53,250 ரூபா. நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 625 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓஎஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷேர் வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 567 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். எக்ஸிட் பார்த்திங்கன்னா 572 ரூபாய்க்கு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 100 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 56,700 ரூபா, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 500 ரூபா. டியூஸ்டே நம்மளுக்கு கிடைச்ச மொத்த ப்ராஃபிட் 2,325 ரூபா. வெனஸ்டே நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்டாக் சாக்ஸாஃப்ட் நம்ம வந்து என்ட்ரி 201 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். எக்ஸிட் பார்த்திங்கன்னா 205 ரூபாய்க்கு எக்ஸிட் ஆகிட்டோம். ஷேர் பார்த்திங்கன்னா 350 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 70,560 ரூபா, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 11,090 ரூபா, 1,190 ரூபா. சாரி. கோஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி பார்த்திங்கன்னா 1,878 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். எக்ஸிட் பார்த்திங்கன்னா 1,885 ரூபாய்க்கு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஷேர் பார்த்திங்கன்னா 40 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 75,120 ரூபா. ஏன் இவ்வளோன்னா நம்ம அன்றைக்கி பை பண்ணதே 2 ஸ்டாக் தான், அதனால தான். ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 280 ரூபா. நம்ம வெனஸ்டே வந்து நம்ம டோட்டலாக புக் பண்ண ப்ராஃபிட் 1,470 ரூபா. தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிக்கால் லிமிடெட் என்ட்ரி பார்த்திங்கன்னா 652 ரூபாய்க்கு நம்ம என்ட்ரு ஆனோம். எக்ஸிட் பார்த்திங்கன்னா 662 ரூபாய்க்கு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஷேர் பார்த்திங்கன்னா 250 ஷேர், இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 77,588 ரூபா, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2,500 ரூபா. அதே மாதிரி ஏபிஎல் அப்போலோ நம்ம வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 1,769 ரூபா, எக்ஸிட் பார்த்திங்கன்னா 1,795 ரூபா. ஷேர் வந்து நம்ம டோட்டலாக வாங்கினது 50 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 88,450 ரூபா, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1,300 ரூபா. இதே தேர்ஸ்டே நம்மளுக்கு கிடைச்ச டோட்டல் ப்ராஃபிட் 3,800 ரூபா. கடைசியாக ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஃபின் டெக்னாலஜிஸ் வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 1,079 ரூபா, எக்ஸிட் பார்த்திங்கன்னா 1,085 ரூபா. ஷேர் வந்து நம்ம டோட்டலாக 30 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 32,370 ரூபா. நம்மளோட ப்ராஃபிட் 180 ரூபா. அசோக் லேலாண்ட் நம்ம வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 172 ரூபா 50 பைசா, எக்ஸிட் பார்த்திங்கன்னா 174 ரூபா. ஏன்னா பெருசாக மூமெண்ட்டும் இல்லை, நம்ம அன்றைக்கி எக்ஸிட் ஆகிட்டோம். ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபாய்க்கு நம்ம வந்து 350 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 60,375 ரூபா. நம்மளோட ப்ராஃபிட் 525 ரூபா. மஹேந்திரா ஃபினான்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 368 ரூபா 80 பைசா, எக்ஸிட் பார்த்திங்கன்னா 375 ரூபா. நம்மளோட ஷேர் டோட்டலாக வாங்கினது 150. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 55,320. நம்மளோட ப்ராஃபிட் 930. அதே மாதிரி கடைசியாக நம்ம பார்க்க போது ரிலையன்ஸ் இன்ஃப்ரா நம்ம வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 172 ரூபா 20 பைசா, எக்ஸிட் பார்த்திங்கன்னா 173 ரூபா. ஷேர் வந்து நம்ம வாங்கினது டோட்டல் 400 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 68,800 ரூபா. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 320 ரூபா தான் நம்ம ப்ராஃபிட்டு. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைடே புக் பண்ண ப்ராஃபிட் 1,955 ரூபா. இந்த வீக் நம்ம வந்து ஒரு 1.5 lakh நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஆக்சுவலி நான் புக் பண்ண ப்ராஃபிட் 12,470 ரூபா.
இதே வந்து 3 lakhs கேபிட்டல் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் புக் பண்ண போகிற ப்ராஃபிட் 24,940 ரூபா. இதே என்கிட்ட 6 lakh இருந்துச்சுன்னா இந்த வாரம் நான் புக் பண்ண ப்ராஃபிட் 49,860 ரூபா. இதுதான் வந்து இந்த வீக்கான ரிப்போர்ட்டு. இது இல்லாமல் நீங்கள் நாளைக்கு நான் நேற்று ஒரு 10 ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணலன்னா வாட்ச் பண்ணுங்கள். அதில் நீங்கள் மேஜராக நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்துக்கோங்க, பிஎன்பி ஹவுசிங் பார்த்துக்கோங்க. இதோட ரேஞ்சு லெவல் எல்லாமே நான் வந்து நேற்றோட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஹெச்டிபிஎஃப்எஸ் பார்த்துக்கோங்க, லாரஸ் லேப்ஸ், சோனாகாம்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இது நம்ம வந்து எந்தெந்த லெவலில் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நேற்று வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது தவிர நம்மளோட நம்மளோட வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.